விரும்புறான். உன்னை அனல் ஆக்க விரும்புறான். ஒரு அனல் விழுது, ஒரு அனல் உரைக்குது, ஒரு அக்கினி விழுது, 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 ஒரு அக்கினி விழுது. உன் அனலா மாத்திரா. உன் மேல ஒரு அனல் வீசுது, ஒரு அனல் வீசுது, ஒரு அனல் வீசுது, ஒரு அனல் வீசுது. உன்னால தாங்க முடியாத ஒரு அனல், உன்னால தாங்க முடியாத ஒரு அக்கினி, உன்னால தாங்க முடியாத ஒரு அக்கினி. சத்துருவை எதிர்த்து நிக்க, சத்துருவை எதிர்த்து நிக்க, பாகாலின் படையை எதிர்க்க, பாகாலின் வல்லமையை எதிர்க்க, அந்தகார ஆவியை எதிர்க்க, ஏசபல முறியடிக்க, ஏசபல முறியடிக்க ஒரு அக்கினி, அக்கினி விழட்டும், ஒரு அக்கினி விழட்டும், ஒரு அக்கினி விழட்டும், ஒரு அக்கினி விழட்டும், அக்கினி விழட்டும். பாகாலை முறியடிக்க, பாகாலின் வல்லமையை முறியடிக்க அக்கினி விழட்டும், ஒரு அக்கினி விழட்டும், ஒரு அக்கினி விழட்டும். ஒரு அனல் வீசட்டும், ஒரு அனல் வீசட்டும், ஒரு அனல் வீசட்டும். உள்ள இருக்கிற விரியன்கள் வெளியே வரட்டும், உள்ள இருக்கிற விரியன்கள் எல்லாம் வெளியே வரட்டும். ஒரு அனல் வீசட்டும், ஒரு அனல் வீசட்டும். அக்கனாய் வீசும், ஒரு அனல் வீசும், ஒரு அனல் வீசட்டப்பா, ஒரு அனல் வீசட்டும், ஒரு அனல் வீசட்டும், ஒரு அனல் வீசட்டும், ஒரு அனல் வீசட்டப்பா, ஒரு அனல் வீசட்டும், ஒரு அனல் வீசட்டும். கர்த்தர் இறங்கி கிரிய செய்யற நேரம், கர்த்தர் இறங்கி கிரிய செய்யற நேரம். கர்த்தரே தேவ, கர்த்தரே தேவ, கர்த்தரே தேவ. அறியப்படுத்துற நேரம், அறியப்படுத்துற நேரம். கர்த்தரே தேவ, கர்த்தரே தேவ, கர்த்தரே தேவன் என்று அறிய பண்ணுகிற நேரம். கர்த்தருடைய செயலை நீ காண்கிற நேரம், கர்த்தருடைய செயலை நீ காண்கிற நேரம், கர்த்தருடைய செயலை நீ காண்கிற நேரம். கர்த்தர் தமது செயலை உனக்கு காண்பிக்கிற நேரம். கர்த்தர் தமது செயலை உனக்கு காண்பிக்கிற நேரம், உனக்கு காண்பிக்கிற நேரம். இஸ்ரவேலுக்கு தயை செய்ய குறித்த காலம் வந்தது, இஸ்ரவேலுக்கு தயை செய்ய குறித்த காலம் வந்தது, குறித்த காலம் வந்தது. கர்த்தர் அக்கினியா உன் மேல இறங்கி வருகிற நேரம், உன் மேல இறங்கி வருகிற நேரம். உன் அக்கினியா மாத்துற நேரம், உன் அனலாய் மாத்துற நேரம், உன் அனலாய் மாற்றுகிற நேரம். Yes, 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 daddy, yes, daddy. உங்க செயலை நாங்க பார்க்கிறோம், உங்க செயலை நான் பார்க்கிறோம். ஒரே பின் அக்கினியை நாங்க பார்க்கிறோம், ஒரே பின் அக்கினியை நாங்க பார்க்கிறோம். எலியாவின் பலிபீடத்தின் அக்கினியை நாங்க பார்க்கிறோம். எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியை எங்க கண்கள் பார்க்கணும். Shabakata dada rakaba, riba hama nada dada rakabo, iyanda rakka mana shema laka, alma rakka tada rakka duda. அனலா மாத்திரா, உன்னொரு அக்கினியா மாத்திரா, உன்னொரு அக்கினியா மாத்திரா, உன்னை ஒரு அக்கினியா மாத்திரா, உன்னை ஒரு அக்கினியா மாத்திரா. நீ ஒரு அக்கினி பிளப்பு, நீ ஒரு அக்கினி பொறி, நீ ஒரு அக்கினி பிளப்பு, நீ சுவாலித்து எரிகிற அக்கினி. விடாதீங்கப்பா, அந்த அக்கனியை எரிய வச்சிருங்க. அந்த அக்கனை கொழுந்து விட்டு எரியட்டும், அந்த அக்கனை கொழுந்து விட்டு எரியட்டும், அந்த அக்கனை கொழுந்து விட்டு எரியட்டும், அந்த அக்கனை கொழுந்து விட்டு எரியட்டும். ஷபஹாதா ரகமானா ஷபஹாதா ரிபஹாதா டாடா ரகமானா. சில பேர் அக்கனி விழுந்துட்டே இருக்கு, அதை அடக்க முடியாத ஒரே அக்கனி விழுந்துட்டே இருக்கு. உன்னால அவிக்க முடியாது, இது ஒரு அவிக்க முடியாது. எந்த சத்திரம் அக்கனி அவிக்க முடியாது.
எந்த மனிதர்களை அழிக்க முடியாது, எந்த மனிதர்களை அழிக்க முடியாது, எந்த சத்துருவை அழிக்க முடியாது. சத்துருக்கு சவால் விட, சத்துருக்கு சவால் விட, சத்துருக்கு சவால் விட. ஒரு அக்கறை விழுது. எஸ் எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. இருக்கிற இடத்துல, நீ இருக்கிற இடத்துல அக்கறை விழுது. நீ இருக்கிற இடத்துல அக்கறை விழுது. நீ இருக்கிற இடத்துல ஒரு அக்கறை மேல விழுது. ஷபஹதா டாடா ரிபஹதா டாடா ரகமான ரிபா நரமான. நீ சத்துருக்கு பயந்த காலம் போயிடுச்சு. உன்னை கண்டு சத்துரு நடுகிற காலம், உன்னை கண்டு பிசாசு அதிரகிற காலம், உன்னை கண்டு பிசாசு அலறுகிற நேரம், உன்னை கண்டு பிசாசு அலறுகிற நேரம். அப்படிப்பட்ட ஒரு அக்கினி, அப்படிப்பட்ட ஒரு அக்கினி, அப்படிப்பட்ட ஒரு அக்கினி உன் இருதயத்துல எம்மாவுடைய சீசன இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சத போல உன் இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. உன் இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. உன் இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. ஏதோ உனக்குள்ள நடந்துட்டே இருக்கு. ஏதோ உனக்குள்ள நடந்து கொண்டே இருக்குது. ஏதோ உனக்குள்ள நடந்து கொண்டே இருக்கு. ஏதோ உன்னை விட்டு வெளியே போய்கிட்டே இருக்கு. எஸ், ஏதோ ஒரு கட்டு உடையுது. ஏதோ ஒரு கட்டுகள் உடையுது. ஏதோ ஒரு கட்டுகள் உடையுது. ஏதோ ஒரு கட்டு உடையுது. தலைமுறை தலைமுறையா கட்டி வச்ச கட்டுங்க எனக்கு உடையுது. எனக்கு உடையுது. அகலினார் கயிறுகள் அறுத்து விழுது. அகலினார் கயிறுகள் அறுத்து விழுகிறது. Wow! ஆவியானவரே உங்க நேரம், ஆவியானவரே உங்க நேரம். யாரை விடுவிக்கணுமா விடுவிச்சிருங்க. யாருக்கு அற்புதம் செய்யணுமோ செஞ்சிருங்க. யாரை குணமாக்கணுமா குணமாக்குங்க. யாருக்கு அற்புதம் செய்யணுமோ அந்த அற்புத மந்திரியின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு சரீரத்திலும் பாய்வதாக. ஒரு அக்கினி போடுது. உனக்குள்ள ஒரு அக்கினி எரியுது. உனக்குள்ள ஒரு அக்கினி எரிய ஆரம்பிச்சிடுச்சு. உனக்குள்ள ஒரு அக்கினி எரிய ஆரம்பிச்சிடுச்சு. உனக்குள்ள ஒரு அக்கினி எரிய ஆரம்பிச்சிடுச்சு. எஸ், ஆவியானவரே உங்க நேரம். ஆவியானவரே உங்க நேரம். நீங்க என்ன செய்யணும் நினைச்சிருக்கிறீங்களோ அதை செஞ்சு முடிச்சிருங்கப்பா. அதை செஞ்சு முடிச்சிருங்கப்பா. அதை செஞ்சு முடிச்சிருங்க. அதை செஞ்சு முடிச்சிருங்க. அதை செஞ்சு முடிச்சிருங்க. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்தீர். அந்நிய பாஷை பேச தோணி அந்நிய பாஷை பேசு. ஆவியா நிரம்ப முடியும். ஆவியா நிரம்பு. உன் ஆவியானவர் எப்படி நடத்துறாரோ அப்படி நட. நான் பாடுற மாதிரி பாட அவசியம் இல்லை. உன்னை எப்படி நடத்துறாரோ அப்படி நட. கர்த்தரவனை எப்படி நடத்துறாரோ ஆவியானவர் கூட விட்டு கொடுத்த இல்லை. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன்.
நான் ஜெபிக்க ஜெபிக்க ஆபா தாள். உன் அந்நிய பாச ஜெபிக்க ஜெபிக்க பரலோக பயங்கர சந்தோஷப்படுது. நீ அந்நிய பாசல ஜெபிக்க ஜெபிக்க பரலோகம் இறங்கி வருது. பரலோகமே இறங்கி வருது. நீ ஜெபிக்க ஜெபிக்க நீ ஜெபிக்க ஜெபிக்க ஒரு பரலோக பரவசம் அடையுது. பரலோகமே குதூகலமா நிக்குது. பரலோகமே குதூகலமா நிக்குது. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா. நெருப்பா இறங்கிடுவா என் தெய்வம். நெருப்பா இறங்கிடுவா. 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 ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே. 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 ஒவ்வொரு அக்கினி ஆக்குங்கப்பா. ஒருத்தரை சும்மா போக விட மாட்டேன். ஒருவரை சும்மா வெளியே போக விட மாட்டேன். அத்தனை பேரையும் இந்த அக்கினி பற்றி பிடிக்கணும். இந்த வல்லமை பற்றி பிடிக்கணும். இவங்க பாகால்களை எதிர்க்கணும். சத்துருவை வெட்டி வீழ்த்தணும். பாகால்களை வெட்டி வீழ்த்தணும். அந்தகார ஆவியை அழிக்கணும். சத்துருவுக்கு சாபமணி அடிக்கணும். அப்படிப்பட்டவரை கூட்டமா, அப்படிப்பட்டவரை யுத்த கூட்டமா இந்த வேளையில ஒரு அக்கினி விழட்டும். எஸ், விடாத அக்கினிய. ஒருவரை விடாதீங்கப்பா. ஒருத்தரை விட்டாதீங்க. ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளுக்கு மேல அக்கினி இறங்கணும். ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளுக்கு மேல அக்கினி இறங்கணும். ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளுக்கு மேல அக்கினி இறங்கணும். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு மேல, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு மேல, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு மேல இந்த விசேஷ அக்கினி விழுவதாக. ஒரு வாலிப பிள்ளைகளை விடாதீங்கப்பா. ஒரு வாலிப பிள்ளைகளை விடாதீங்க. அத்தனை வாலிப பிள்ளைகளுக்கு மேல இந்த அக்கினி இறங்கி வருவதாக. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன்.
நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா. நெருப்பா இறங்கிடுபா என் தெய்வா, நெருப்பா இறங்கிடுபா. 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 ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. 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 அசைவாடும் அனலாக்கோ எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாளி படைகள் எதிர்த்திடுவே. நான் ஒருவன் நான் ஒருவன் மாத்திரோ பாகாலின் படைகள் எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க தலை அசைப்பா. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர். ஓ நெருப்பா இறங்கிடுபா என் தெய்வா. நெருப்பா இறங்கிடுபா என் தெய்வா, நெருப்பா இறங்கிடுபா. ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. கடைசியா அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா. ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா. நெருப்பா இறங்கிடுபா என் தெய்வா, நெருப்பா இறங்கி. அந்த சொல்லும் போது அக்கினி விழுது. அந்த வார்த்தையை சொல்லும் போதே அவர் அக்கினி. இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஒரு அக்கினி. என் தெய்வம் நெருப்பா இறங்குமா. என் தெய்வம் நெருப்பா இறங்குமா. எலியாவின் பலிபீடத்தில் முச்சடிக்கு நடுவில் அக்கடியா இறங்கினவன். அக்கடியா இறங்கினவன் எலியாவுக்கு அக்கடி ரதத்துல இறங்கினவன். உனக்கு ஒரு அக்கடியை போடுறான். உனக்கு ஒரு அக்கடியை போடுறான். உனக்கு ஒரு அக்கடியை போடுறான். இப்ப பெற்றுக்கோள், இப்ப பெற்றுக்கோள், இப்ப பெற்றுக்கோள். நெருப்பா இறங்கிடுவா என் தெய்வா, நெருப்பா இறங்கிடு. ஏற்கனவே இறங்கி எதையெல்லாம் சுட்டி எரிக்கணுமோ
எல்லா பாகாலின் பலிபீடங்கள், எல்லா சத்துருவின் வல்லமை, அந்தகார வல்லமை, எல்லா மந்திரத்தின் வல்லமை, எல்லா சூனியத்தின் வல்லமை, எல்லா சாபத்தின் வல்லமை சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக. எல்லா வியாதியின் வல்லமை, எல்லா பலவீனப்படுத்துற ஓபிக சுட்டெரிக்கப்படுவதாக, 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 சுட்டெரிக்கப்படுவதாக. அப்படிப்பட்டவர தேவ அக்கினி ஒவ்வொருவரை மேல விழுவதாக. ஒவ்வொருவர் மேல விழுவதாக, ஒவ்வொருவர் மேல விழுவதாக, ஒவ்வொருவர் மேல விழுவதாக, ஒவ்வொருவர் மேல விழுவதாக. ஒருத்தரை விட்டாதீங்கப்பா. இந்த கூடாரத்தில் கால வச்ச ஒரு நபர் கூட வந்த வண்ணமா போக கூடாது. ஆண்டவர் அத்தனை பேரை ஆசீர்வதிக்கணும். அத்தனை பேர் மேலே வல்லமா இறங்கணும். அத்தனை பேர் மேலே அக்கினி 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 இறங்கணும். அத்தனை பேர் மேலே வல்லமா இறங்கணும். அத்தனை பேரை ஆசீர்வதிக்கணும். அத்தனை பேரை ஆசீர்வதிக்கணும். உங்க வலது கரத்தை நீட்டு. தேவனே, என் தேவனே, என் தேவனே, உமது வலது கரத்தை நீட்டு. உமது வலது கரத்தை நீட்டு. ஒவ்வொருவரையும் தொட்டு, ஒவ்வொருவரையும் தொட்டு, ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் தொட்டு உமது வலது கரத்தை நீட்டி, உமது வலது கரத்தை நீட்டி, உமது வலது கரத்தை நீட்டி, உமது வலது கரத்தை நீட்டி, உமது வலது கரத்தை நீட்டி. ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உமது வலது கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். உமது வலது கரம், உமது வலது கரம். நான் அவட வலது பட்சத்தில் இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவது இல்லை. நான் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தர் என் வலது பட்சத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவது இல்லை. நான் அசைக்கப்படுவது இல்லை. நான் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தர் உன் வலது பட்சத்தில் இருக்கிறபடியா நீ அசைக்கப்படுவது இல்லை. நீ அசைக்கப்படுவது இல்லை. நீ அசைக்கப்படுவது இல்லை. சத்துருவினை அசைக்க முடியாது. உலக வல்லமைகள் அசைக்க முடியாது. பிசாசுகள் அசைக்க முடியாது. மந்திரங்கள் அசைக்க முடியாது. சூனியங்கள் அசைக்க முடியாது. அந்தகார ஆவிகள் அசைக்க முடியாது. அந்த அந்தகார வல்லமைகள் அது எரிந்து சாம்பலாய் போகிறது. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம். சொல்லுங்க, பாகாலி. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகள் எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க ஆப் தலை அசைப்பா. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவ. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவ. நெருப்பா இறங்கிடுபா என் தெய்வம். நெருப்பா இறங்கிடுபா. 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 ஆவியே, 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்க அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி சோலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள்
அக்கினி சுவாலையே அசைவாடும் நலாக்கோ எங்கள் அக்கினி சுவாலையே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடோ நேரம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடோ நேரம். மீண்டும் எலியாவின் தேவனே அவர் இறங்கிடோ நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி சுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி சுவாலையே. ஒவ்வொருவரையும் அனலாக்கி பாகாலின் பலிபீடங்களை தகர்க்க, பாகாலின் வல்லமையை எதிர்த்து நிற்க, சத்துருவுக்கு ஒரு பெரிய ஏதத்தை ஏற்படுத்த, சத்துருக்கு ஒரு பலத்த சேதத்தை ஏற்படுத்த ஒரு யுத்த கூட்டம் எழும்பிதான் ஆகணும் ஆண்டவன். ஒரு பராக்கிரமசாலியின் கூட்டம் எழும்பிதான் ஆகணும். எலியாவை போல சத்துருக்கு சவால் விடுகிற ஒரு கூட்டம் எழும்பிதான் ஆக வேண்டும். சத்துருக்கு சவால் விடுகிற ஒரு கூட்டம் சபைகளில் எழும்பிதான் ஆக வேண்டும். எழும்பிதான் ஆக வேண்டும். எழும்பிதான் ஆக வேண்டும். எழும்பிதான் ஆக வேண்டும். அப்படி எழுப்பப்பட்ட பிள்ளைகளுக்கு மேல் ஒரு அக்கினி விழுவதாக, ஒரு அக்கினி விழுவதாக, ஒரு அக்கினி விழுவதாக, ஒரு அக்கினி விழுவதாக. அக்கினி விழட்டும், அக்கினி விழட்டும், அக்கினி விழட்டும், ஒரு அக்கினி விழட்டும், ஒரு அக்கினி விழட்டும், ஒரு அக்கினி விழட்டும், ஒரு அக்கினி விழட்டும். அது கொழுந்து விட்டு எரியட்டும், அது கொழுந்து விட்டு எரியட்டும், அந்த அக்கினி கொழுந்து விட்டு எரியட்டும். எம்மாவுடைய சீசர்களுக்கு மாத்திரம் அல்ல, எங்களுடைய இருதயங்களை கொழுந்து விட்டு எரியட்டும், கொழுந்து விட்டு எரியட்டும், கொழுந்து விட்டு எரியட்டும், கொழுந்து விட்டு எரியட்டும். கர்த்தருடைய கரத்திலே எங்களை தருகிறோம். தேவனுடைய கரத்தலை எங்களை தருகிறோம். தேவ கரத்தலை எங்களை தருகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும், தொடர்ந்து எங்களை நடத்தும். ஒரு சித்தத்துக்கு விட்டு கொடுக்கிறோம். தேவன் நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமே, ஆமே. இந்த அக்கினி எரிஞ்சிட்டே இருக்கும். இந்த அக்கினி உனக்குள்ள எரிஞ்சிட்டே இருக்கும். இந்த வல்லமை உனக்குள்ள மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும். இந்த அபிஷேகம் உன்னோட பெருகிட்டே இருக்கும். இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள ஏதோ ஒன்று உனக்குள்ள நடக்கும். இந்த ஜெபம் முடியறதுக்குள்ள ஏதோ ஒன்று உனக்குள்ள நடக்கும். இந்த ஜெபம் முடியறதுக்குள்ள ஏதோ ஒன்று உனக்குள்ள நடக்கும். ஆவியானவர் அந்த நோக்கத்தோடு தான் அவனை கொண்டு வந்திருக்கிறான். அந்த நோக்கத்தோடு தான் கிரியை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறான். இந்த கூட்டம் முடியறதுக்கு உள்ள ஏதோ ஒன்று உனக்குள்ள நடக்கும். ஏதோ ஒரு குடும்பத்தில் நடக்கும். ஏதோ ஒன்று பிள்ளைகளுக்குள்ள நடக்கும். ஏதோ ஒன்று நடக்குது. ஏதோ ஒன்று நடக்குது. ஏதோ ஒரு அற்புதம் நடக்குது. ஏதோ ஒரு அதிசயம் நடக்குது. ஏதோ ஒரு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் உனக்குள்ள அந்த அனல், அந்த அனல் அலை அலையா, அலை அலையா, அலை அலையா, அலை அலையா. அந்த அக்கினி சுவாலை, அந்த அக்கினி சுவாலை, அந்த காட்டு தீ, அந்த காட்டு தீ உன் மேல பத்த வைக்கப்பட்டு இருக்கு. இது அலை அலையா, அலை அலையா. உனக்குள்ள அந்த அக்கினி வீசிக்கிட்டே இருக்கு. உனக்குள்ள அந்த அக்கினி வீசிக்கிட்டே இருக்கு. அந்த அனல் வீசிக்கிட்டே இருக்கு. அந்த அனல் வீசிக்கிட்டே இருக்கு. ஷபஹதடா ரிபஹமனதா ரிபஹமனசிகதா ரிபஹமனதா. உனக்கு முன்னால தாகோன் விழுந்து கிடக்குது. உனக்கு முன்னால தாகோன் விழுந்து கிடக்குது. இந்த அபிஷேகத்தை பெற்ற உனக்கு முன்னால எல்லா தாகோன்களும் விழுந்து கிடக்கிறது, விழுந்து கிடக்கிறது. முகங்குப்பரை விழுந்து கிடக்குது.
முகங்குப்பரை விழுந்து கிடக்குது. உன்னை எதிர்த்து போராடின ஆவிங்க உனக்கு முன்னால செத்த முகமா. தாகோன் உனக்கு முன்னால விழுந்து கிடக்குது. தாகோன் உனக்கு முன்னால விழுந்து கிடக்குது. தாகோன் உனக்கு முன்னால விழுந்து கிடக்குது. இனி உனக்கு முன்னால பிசாசு எதிர்த்து நிற்க முடியாது. எந்த வல்லமனை எதிர்த்து போராடிச்சோ அந்த வல்லமைய உனக்கு முன்னால முகங்குப்பரை விழுந்து கிடக்குது. சிலருடைய கண்கள் அக்னியா மாறுது. சிலருடைய கண்கள் ஒரு அனல் இறங்குது. சிலருடைய கண் பார்வையில் ஒரு அக்னி இறங்குது. சிலருடைய கண்கள் ஒரு அக்னி பார்வை. நீ பார்க்க போதே சத்துரு அலறுகிறான். நீ பார்க்க போதே சத்துரு அலறுகிறான். ஏதோ ஒன்று உனக்குள்ள நடக்குது. ஏதோ ஒன்று உனக்குள்ள நடந்துகிட்டே இருக்குது. ஏதோ ஒன்று உனக்குள்ள நடந்து கொண்டே இருக்குது. சத்துரு வெட்டி வீழ்த்தப்படுகிறது. சத்துரு வெட்டி வீழ்த்தப்படுகிறது. இந்த தேவ வல்லமையினால, இந்த தேவ பிரசன்னத்தில் சத்துரு வெட்டி வீழ்த்தப்படுகிறது. சத்துரு தோற்கடிக்கப்படுகிற நேரம். சத்துரு தோற்கடிக்கப்படுகிற நேரம். சத்துரு தோற்கடிக்கப்படுகிற நேரம். நீ ஜெயக்கொடி ஏற்றுகிற நேரம். நீ ஜெயக்கொடி ஏற்றுகிற நேரம். நீ ஜெயக்கொடி ஏற்றுகிற தேவன் கர்த்தரே தேவன். கர்த்தரே தேவன் என்று நீ ஜெயக்கொடி ஏற்றுகிற நேரம். சத்துரு தோற்கடிக்கப்படுகிற நேரம். நீ ஜெயம் பெறுகிற நேரம். இன்னைக்கு நீ விசுவாசிக்கணும். இன்னைக்கு நீ விசுவாசிக்கணும். தேவ மகனே
தீபா கலந்துடா ஆசீர்வாதத்தை நீயே கேட்டுக்கிற ஆசீர்வாதத்தை நீயே அழிச்சிக்கிற தீபா பாப்பா மகனே தீபா கலந்துடா ஓ என்னை நோக்கி பார்த்த எல்லாம் தீபா கலந்துடா சந்தோஷத்துல மகிழ்ச்சி பண்ணுவாங்க தீபா பாபா தீபா கலந்துடா ஒருவனை வெக்கப்பட்டு போவதில்லை நாங்கள் உன் வாசல்ல விழுந்து கிடக்குது தீபா பாபா இது உன் முகம் சந்தோஷத்தை பார்க்கும் தீபா நீ விசுவாசமாய் தீபா என்னை பார்த்தனா ஒரு தேவ மகிமையை காண்பாய் என் வல்லமை குறைந்து போகாத என் மகிமை மாற்ற இன்னைக்கோ நேற்றோ என்றோ நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன் நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன் நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பான் நான் ஜெபிக்க ஜெபிக்க தலை அசைப்பான் நெருப்பாய் இறங்கிடுவான் என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவான் ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பரிசுத்த பிதாவே, கிருபைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்தும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஒரு 10 நிமிஷம் வசனத்தை சொல்லி நான் சீக்கிரம் முடிக்கிறேன். 10 நிமிஷம் வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்கவும். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமென், ஆமென். சங்கீதம் 91:14. சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென். கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் அவனை வைப்பேன். ஆமென். அப்போ அவருடைய நாமம் என்பது அவருடைய வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையும் வசனத்தையும் எந்த அளவுக்கு நாம் அறிந்து கொள்ளுகிறோமோ, எந்த அளவுக்கு நாம் தெரிந்து கொள்ளுகிறோமோ, அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அந்த உயர்ந்த அடைக்கலத்துக்கு ஒன்று சொன்னோம், பாதுகாப்பு. 2வது, கசாரிக்க ஆதரிக்க யாருமே இல்லாத பொழுதும் கர்த்தர் அந்த மனுஷனை தேடி வந்து ஆசீர்வதிக்கிறார், அவனை ஆதரிக்கிறார் அப்படின்னு கவனிச்சோம். ஆமென். அப்போ நான் வசனத்தை அறிவதில் நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீங்களா அப்படின்றதுக்கு ஒரே ஒரு டெஸ்ட்டு. ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தியை மட்டும் கேட்டுட்டு போகணும்னு நினைக்கிறவங்க வசனத்தை அறிவதற்கு ஆர்வம் இல்லாதவர்கள். நான் வசனத்தை அறிவதற்கு, பைபிளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கிறேனா இல்லையான்றதுக்கு ஒரே ஒரு சின்ன டெஸ்ட்டு. ஒரு வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தியை மட்டும் கேட்டால் போதும், அந்த மனநிலையோடு கூட உள்ளவர்கள் தேவனுடைய வார்த்தையை அறிவதற்கு ஆர்வம் இல்லாதவர்கள். ஆர்வம் இல்லாதவர்கள். மாறாக எப்பப்பெல்லாம் பிரசங்கிக்கப்படுதோ அப்போதெல்லாம் அந்த பிரசங்கத்தை நான் கேட்க வேண்டும். எப்போதெல்லாம் செய்திகள் கொடுக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் அந்த செய்திகள் நான் கேட்கப்பட வேண்டும் என்ற ஆர்வமும் வாஞ்சையும் விருப்பமும் தாகமும் யாருக்குள்ள இருக்குதோ அவங்க தான் அந்த வசனத்தை அறிவதற்கு ஆர்வம் காட்டுகிறவர்கள். ஆர்வம் காட்டுகிறவர்கள் அவர்களை தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, ஆதரிக்க உனக்கு யாருமே இல்லைனா கூட
நான் உன்னை என்ன செய்கிறேன், ஆதரிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். வாய்ப்புகள் இருக்கிற போது கூட அந்த வார்த்தையை கேட்க விருப்பம் இல்லாதவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆதரவை தேவன் ஒரு நாளும் தெரிவிக்க மாட்டார். ஆமே, வாய்ப்புகள் இருக்குது, கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் இருக்கும் போதும் அந்த வாய்ப்பை தவறவிட்ட ஒருவருக்கு அந்த உயர்ந்த அடைக்கலத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு முன் வருவதே இல்லை. மாறாக என்ன, வாய்ப்பு இல்லைன்னா கூட அந்த வாய்ப்பை உருவாக்கி கொண்டு அந்த வார்த்தையை கேட்க வர பத்தியா, அவனை தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறான். ஆமே, வார்த்தையை வீணடிக்கிறவனுக்கு இல்லை, வாய்ப்புகள் இருந்தும் வாய்ப்புகளை வீணடிக்கிறவனுக்கு இல்லை. வாய்ப்புகள் இல்லை என்றாலும் வாய்ப்பை உருவாக்கி கொண்டு அந்த வார்த்தையை கேட்க வராங்க பாரு, அவர்களை தான் தேவ உயர்ந்த அடைக்கலத்திலே கட்ட வைக்க விரும்புகிறார். ஆமே, இன்னைக்கு நீங்க அவருடைய வார்த்தையை அறிய ஆர்வமா இருக்கிறீங்களா? அவருடைய வார்த்தையை அறிய நீங்க ஆர்வமா இருக்கிறீங்களா? எதை வச்சு எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போதெல்லாம் நீங்க செய்தியை கேட்டிருக்கிறீங்களா? எப்போதெல்லாம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுதோ அப்போதெல்லாம் நீங்க செய்தியை கேட்டிருக்கிறீங்களா? அப்படி கேட்கிறவங்க தான் அந்த வார்த்தையை அறிவதற்கு ஆர்வம் உள்ளவர்கள் இல்லையா? சாதாரண சண்டே காலையில் 5 மணிக்கு ஒரு செய்திகள் கொடுக்கப்படுது இல்லையா? ஒரு செய்திகள் கொடுக்கப்படுது. அது எந்த செய்தி? இடுப்பு வலியை போக்க, கழுத்து வலியை போக்க, காலு வலியை போக்க இல்லை இல்லையா? அது முழுக்க வளர்ந்தவர்களுக்கு மாத்திரமே பேசப்படுகிற செய்தி. எந்த செய்தி? 5 மணி ஆராதனை இல்லையா? கட்டளைகள் அப்படி இருக்கிறமே, இந்த கட்டளைகளை நான் தெரிஞ்சுக்கணுமே, இந்த கட்டளைகள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நான் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு எத்தனை பேருக்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்லை? காலையில் 5 மணி செய்தியை நான் கேட்கறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றவங்க இங்க வந்திருக்கிறவங்க எத்தனை பேர்? இங்க வந்திருக்கிற எத்தனை பேருக்கு 5 மணி செய்தியை நான் கேட்கறதுக்கு எனக்கு என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை? எனக்கு ஆசை இருக்குது, ஆனா என்ன இல்லை, எனக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றவங்க எவ்வளவு பேர்? ஆனா வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பை வீணடிச்சவங்க எவ்வளவு பேர்? நான் நினைச்சேன் 5 மணிக்கு வந்திருக்க முடியுமா? இப்ப நான் நினைச்சிருந்தா 5 மணிக்கு வந்திருக்க, இப்ப நீங்க நினைச்சா வந்திருக்க முடியுமா? நீங்க நினைச்சிருந்தா உங்களால 5 மணி ஜெபத்துக்கு வந்திருக்க முடியுமா? முடியும் இல்லையா? அப்ப ஏன் வரல? வாய்ப்பு இல்லையா? உங்களுக்கு வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இருந்துச்சு. வாய்ப்பை வீணடிக்கிறவர்கள் அறிவதற்கு என்ன இல்லை, சரி 10 மணிக்கு போனா ஒரு செய்தி ஓகே போதும், அப்ப எனக்கு ஒரு செய்தி போதும் இல்லையா? இந்த ஒரு செய்தி போதும்னு கிடைக்கிற கூட்டம் எந்த கூட்டம்னா வாய்ப்புகளை வீணடிக்கிற கூட்டம். வாய்ப்புகளை வீணடிக்கிற கூட்டம். என்னைக்கா சொல்ற, இன்னைக்கு இந்த 83 கட்டளைகளை பேசியிருக்கோம். இந்த 83 கட்டளையை நீ என்னைக்கு தெரிஞ்சுக்குவ? இன்னைக்கு காலையிலோட 83 கட்டளைகளை பேசியிருக்கோம். இந்த 83 கட்டளைகளை நீ எப்படி தெரிஞ்சுக்குவ? என்னைக்கு தெரிஞ்சுக்குவ? எப்ப தெரிஞ்சுக்குவ? இந்த கட்டளை தருகிற பாதிப்பை, இந்த கட்டளையை கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எப்ப நீ பெற்றுக்குவ? வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ஓகே, வாய்ப்பு என்ன செய்ய முடியல இல்ல. அப்புறமா சொன்னாங்க நான் நைட் டியூட்டிக்கு போனேன், எனக்கு 7 மணிக்கு தான் ஷிஃப்ட் முடியுதுனால வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஓகே பரவாயில்ல, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா உங்களுக்கு சரி, பெண்கள் விட்டுருங்க, பெண்களுக்கு வாய்ப்புகள் குறைவு இல்லையா? ஆண்களுக்கு உனக்கு வாகனம் இல்லையா, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா, இல்லை வண்டி ஓட்ட தெரியாதா, இல்லை வண்டியில் பெட்ரோல் இல்லையா, என்ன இல்லை? ஏன்னாக்க வாய்ப்பை வீணடிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஒரு நாளும் உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ள வைக்க வாய்ப்புகளே இல்லை என்பதை இந்த காலையில் விளங்கிக் கொள்ளுங்கள். எப்படா வாய்ப்பு கிடைக்கும், எந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு செய்தியை கேட்டலாமே, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு செய்தியை கேட்டலாமே, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு ½ கூட பரவாயில்ல ஓடி போய் ஒரு செய்தியை கேட்டலாமே. அந்த ஆர்வமும் வாஞ்சியமும் விருப்பம் இல்லாத ஒரு கூட்டம், ஆண்டவரை அறிவதற்கு ஆர்வம் இல்லாத கூட்டம், அந்த கூட்டத்தை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய முடியாதுன்னா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கவே முடியாது. ஆதரவற்ற நிலையில் உள்ளவங்களை ஆதரிக்க முடியாது, ஆதரிக்கிற நிலைமைக்கு பாதுகாப்பாக வைக்கவும் முடியாது. வாய்ப்புகளே இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு, 2 செய்தி பரவாயில்ல ஓகே, என்ன செஞ்சிடலாம், இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம். வாரம் மீது 6 நாள் வேலைக்கு போயிடுறேன், போக முடியல, லீவ் இல்லை, ஓகே இன்னைக்கு ஒரு நாள் 2 செய்தி கொடுக்கப்படுது, கட்டாயம் என்ன செஞ்சிடலாம், இன்னைக்கு காலையில் போயிட்டு என்ன கட்டளை தெரிஞ்சுக்கலாமே, இதை கண்டுபிடிக்கணுமே,
இதை கடைபிடிக்கிறவே. அப்பதான் நீ அடுத்த தலைமுறை சொல்லி கொடுக்க முடியும். அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்ப சொல்லி கொடுப்ப? உன் பிள்ளைகளுக்கு எத்தனை கடையில சொல்லி கொடுப்ப? எத்தனை நாளைக்கு 10 கடையில சொல்லி கொடுத்த கதையை முடிச்சு போயிடுவேன். 613 கட்டளைய என்னைக்கு உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுப்ப? உனக்கு தான் உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க முடியும். கவலைப்படாதீங்க, யூடியூப்ல போட மாட்டோம். ஆர்வமா இருக்கிறவங்க கேட்டுக்கிறாங்க இல்லையா? ஆர்வமா இருக்கிறவங்க கேட்டுக்கிறாங்க. ஆர்வம் இல்லாத கூட்டத்தை ஏன் போடணும்? வாய்ப்பு இல்லை, சந்தர்ப்பம் இல்லை, சூழ்நிலைகளுக்கு வர முடியல. ஆர்வம் இருக்கு ஆனால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையேன்ற ஏங்கிற ஒரு கூட்டத்துக்கு அந்த செய்தியை சொன்னாலும் செய்தியை போட்டாலும் அது பிரயோஜனம் உள்ளது. திருப்தி அடைஞ்ச தேன்கோட்டையும் மிதிப்பான உட்காந்துட்டு எத்தனை செய்திகள் கொடுத்தாலும் என்ன ஆழமா சொன்னாலும் அப்படியே நான் உட்காந்துட்டு பண்ணா ஒன்றும் செய்ய முடியாது. சுருக்கமாக 3 காரியத்தை வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். ரொம்ப எடுக்க மாட்டேன். குறித்த 10 நிமிஷத்துக்குள்ள 3 காரியத்தை வேகமாக சொல்லி நான் முடிச்சிருவேன். இன்றைய செய்தி நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றுவேன். உன் நீண்ட நாள் ஆசையை நான் நிறைவேற்றுவேன். ஆதியாகமம் 18:9-10. ஆதியாகமம் 18:9-10. ஆதியாகமம் 18:9-10. அந்த ஆண்டவருமால் கூட வந்த 2 தூதர்களும் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்று கேட்டார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமா உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் இல்லையா? இந்த குழந்தை வேணுன்றது ஆபிரகாமும் சாராளுக்கும் எத்தனை வருஷம் ஆசை? எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு தெரியல. ஒரு ரட்சிக்கப்பட்டதிலிருந்து 25 வருஷம் ஆசை இல்லையா? ரட்சிக்கப்பட்டதிலிருந்து எத்தனை வருஷம் ஆசை? 25 வருட ஆசை இல்லையா? அப்போ ஒரு நீண்ட நாள் ஆசை, ஒரு சொற்ப நாள் இல்லை, ஒரு நீண்ட நாள் ஒரு ஆசை இருக்கு இல்லையா? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. உங்களுக்கும் ஏதோ ஒரு நீண்ட நாளா, ரொம்ப நாளா, ரொம்ப வாரமா, ரொம்ப மாசமா, ரொம்ப வருஷமா ஏதோ ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை இன்னைக்கு தேவ நிறைவேற்ற போறார். இன்னைக்கு அந்த ஆசையை நிறைவேற்ற போறார். எந்த ஆசை? நீண்ட நாட்களா, ஒரு சொற்ப நாள் அல்ல, ஒரு குறைஞ்ச நாள் அல்ல, ஒரு நீண்ட நாட்களா உனக்கு என்ன ஆசை இருக்குதோ, உன்னை பற்றி இருக்கலாம், உன் குடும்பத்தை பற்றி இருக்கலாம், பிள்ளைகளை பற்றி இருக்கலாம், எதிர்காலத்தை பற்றி இருக்கலாம், தொழிலை பற்றி இருக்கலாம், வீட்டை பற்றி இருக்கலாம், எனிபடி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீண்ட நாளா உனக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த நீண்ட நாள் ஆசையை தான் கர்த்தர் இந்த நாட்கள்ல என்ன செய்ய போகிறார்னா நிறைவேற்ற போகிறார். ஆமே, உடைய நீண்ட நாள் ஆசையை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். கையில் தட்டி கர்த்தரை மையப்படுத்தலாமா? அந்த நீண்ட நாள் ஆசைகள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறட்டப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அந்த நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் நிறைவேறட்டும். அந்த நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் யாருக்கு நிறைவேற்றுவா, எப்ப நிறைவேற்றுவான்னு 3 காரியம். முதல் காரியம், தாமதமில்லாமல் செயல்படுகிறவனுக்கு தான் இந்த நீண்ட நாள் ஆசையை கர்த்தர் நிறைவேற்ற விரும்புகிறார். குறிப்பை மட்டும் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். எனக்கு விவரமாக பேச நேரம் இல்லை, விளக்கமாக பேச நேரம் இல்லை. கர்த்தர் சித்தமானால் கர்த்தரை அனுமதிச்சா அடுத்த வாரம் இதை கொஞ்சம் தொட்டு போகிறேன். இல்லை கர்த்தரை அனுமதிக்கலாம், விட்டுட்டு போயிடுவேன். கர்த்தர் மலை ஆஸ்வதிக்கட்டும். ஸோ நீண்ட நாள் என் ஆசை நிறைவேற்ற வேண்டுமானால் இந்த ஆபிரகாம் யாராக இருக்கணும்? தாமதமில்லாமல் செயல்படுகிற நபராக இருக்கணும். தாமதமில்லாமல் செயல்படுகிற நபர். ஆதியாகமம் 18:1. ஆதியாகமம் 18:1. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமுக்கு தரிசனமானார். பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தான். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது 3 புருஷர் அவருக்கு எதிரே நின்றார்கள். கண்ட உடனே, அதான் முக்கியம், கண்ட உடனே, ஒரு காரியத்தை கண்ட உடனே, ஒரு வார்த்தையை கேட்ட உடனே, ஒரு சம்பவத்தை பார்த்த உடனே, ஒரு செய்தியை சொன்ன உடனே. எத்தனை பேருக்கு நான் கேட்ட உடனே செயல்படுகிற அனுபவம் இருக்கு? நான் பார்த்த உடனே, எனக்கு சொன்ன உடனே, இல்லை நான் சொன்ன உடனே, நான் கேட்ட உடனே, அந்த உடனடியான செயல்படுகிற அல்லது தாமதம் இல்லாமல் செயல்படுகிற ஒரு அனுபவம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? அது எந்த காரியமா இருக்கட்டும்.
ஒரு ஜெபக்குறிப்பு, உடனே ஒரு ஜெபக்குறிப்பு குரூப்பில் போடுறாங்க, இல்லை அறிவிக்கப்படுறாங்க, உடனே அந்த ஸ்பாட் அந்த செகண்ட் அப்படியே நின்று, ஆண்டவரே இந்த குறிப்பு என்னன்னு தெரியல, எவ்வளவு அவசரம்னு தெரியல, இந்த பிரச்சனை இயேசுவின் நாமத்தால் மாறட்டப்பா அப்படின்னு உடனே ஜெபிக்கிற பழக்கம், உடனே துதிக்கிற பழக்கம், உடனே போகிற பழக்கம், உடனே செயல்படுகிற பழக்கம், உடனே முடிவெடுக்கிற பழக்கம், ஒரு செய்தியை கேட்ட உடனே முடிவெடுக்கிற பழக்கம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு உடனே உடனே லோத்தை பார்க்கிறோம், கழுத்து தாமதித்துக் கொண்டிருக்க இல்லையா? லோத்து தாமதித்துக் கொண்டிருக்க, வாசிக்க வேண்டாம், லோத்து தாமதித்துக் கொண்டிருக்கையில் ஆபிரகாம் உடனே. அப்ப ஆபிரகாம் யாரு? தாமதம் இல்லாமல் செயல்படுற நபர். தாமதம் இல்லாம இன்னைக்கு எதுக்கெல்லாம் தாமதம் பண்றீங்க? எப்பெல்லாம் தாமதம் பண்றீங்க? எங்கெல்லாம் தாமதம் பண்றீங்க? எங்க தாமதம் பண்றீங்க? எங்க தாமதம் இல்லாமல் செயல்படுறீங்க என்பதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணி பாருங்க, கவனிச்சு பாருங்க. ஆமென். இதை சொல்லும் போது ஒரு வார்த்தை கிளியர் சொல்லிடுறேன். அடுத்த நேற்றுக்கு முன்ன நாள் ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன். அப்படி போயிருக்கும் போது பெல் அடிச்சுட்டாங்க. ப்ரொஃபஸர் உள்ள போயிட்டாரு. போயிட்ட பிறகு பிள்ளைங்க ஒரு 4 மணி வெளியே நிக்குது. அந்த மனுஷன் திரும்பி கூட பார்க்கல. நான் பார்த்தேன், ஏன் அவன் திருடனை எல்லாரும் அடிச்சு பிடிச்சி ஓடுறாங்கன்னு. அப்போ சாதாரணமா ஒரு ஸ்ட்ரிக்டா முடிவெடுக்காம போறதுனால உனக்கு நீயே ஒரு ஒழுக்கக்கேடா மாறுறதுக்கு நானும் ஒரு காரணமா மாறுறேன். உனக்குள்ள ஒரு ஒழுக்கக்கேடு வர்றதுக்கு நானும் ஒரு காரணமா மாறுறேன். அதனால உன் ஒழுக்கக்கேட்டுக்கு நான் ஒரு காரணமா மாற விரும்பல. அதனால அடுத்த நாளையிலிருந்து வரும் 10 மணிக்கு மோச நினைச்சார், ஐயா நான் மட்டும்தான், அவங்க அண்ணன் சூப்பரா பேசுவான், கிளம்பு அப்படின்னுட்டார் இல்லையா? நான் தான் அவனு நினைச்சப்பா நான் ஆள் இல்லைன்னு. அவர் சொன்னார், உங்க அண்ணன் சூப்பரா பேசுறான், கிளம்ப பண்ணிட்டார். அவருக்கு ஆள் ரெடியா இருக்கிறாரு. உனக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு, பயன்படுத்திக்கிறா யூஸ் ஆகுவான், இல்ல யூஸ் துறா மாதிரி தூக்கி போட்டு போயிடுவார். அவ்வளவுதான். யூஸ் துறா மாதிரி தூக்கி போட்டு என்ன பண்ணிடுவாரு, போயிட்டே இருந்துருவாரு. பார்த்துக்கோங்க. அடுத்த நாளிலிருந்து உபவாச ஜெபம் 7 நாள். சரியா? ஞாயிற்றுக்கிழமை திருப்பந்தி. இந்த இடைப்பட்ட நாளில் 10 மணிக்கு ஜெபம்னா 10லேருந்து மேக்ஸிமம் ஒரு 10:15 10:20 கூட இடம் வந்து சேரத்துக்கு ட்ரை பண்ணிங்க. இதில் 10:30 வரைக்கும் எனக்கு வாய்ப்பு. இந்த வாட்சில் 10:30 வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு. ஏன்னா 10:15 10 மணி டைமு, 1/4 மணி நேரம் இடைப்பட்ட உங்களுக்கு வாய்ப்பு. இந்த வாட்சில் 10:30 மணிக்கு மேலே கேட்ட பூட்டிட்டு சாவி எடுத்துருவோம். அதுக்கு மேலே உன்னால் வர முடியும்னா அங்கேயே உட்காந்து அரைச்சிக்கோ. கத்தோன்னு ஆஸ்வதிப்பா. ஒன்று என்ன, கால தாமதமாக செயல்படாதவன் யாரு? ஆபிரகாம் இல்லையா? அப்போ நீண்ட ஆசை எப்போ நிறைவேறும்? லேட்டாக வந்தால் நிறைவேறாது. லேட்டாக வந்தால் நிறைவேறாது. காலத்தில் வந்தால் தான் நிறைவேறும் இல்லையா? நம்ம ஆண்டவர் யாரு? அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியா செய். கர்த்தர் காலத்தில் செய்கிற ஆண்டவர் இல்லையா? ஆண்டவர் காலம் கடத்தி செஞ்ச பரவாயில்லையா? ஆண்டவனுக்கு கொடுக்க செய்யற காரியம் காலம் கடத்தி செஞ்ச பரவாயில்லையா? கர்த்தர் காலத்தில் செயல்பட ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? காலத்திலே செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமே. நம்பர் 2, உற்சாகமாய் செயல்படுகிற நபர். 2வது உற்சாகமாய் செயல்படுறவர். வாசிக்கிறோம் தொடர்ந்து. அவர்களுக்கு தரிசனத்தை கண்ட உடனே நின்றார்கள். கண்ட உடனே எழுந்து எதிர்கொண்டு ஓடி. இந்த ஓடி என்ன அர்த்தம்? உற்சாகமாக செயல்படுகிற ஒரு நபர் இல்லையா? எப்படி வரணும்? ஒரு செயலை செய்யறியா, எப்படி செய்ய? உற்சாகமாய் செய். ஒரு செயலை உற்சாகமா செய். எடுக்கட்ட வசனம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, இணை வசனம் சொல்லி விளக்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்போ டைம் ஆகி போச்சு, இப்போவே எக்ஸ் ஆகி போச்சு. அதனால் சீக்கிரமா சொல்லி முடிச்சிடறேன். ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ 2வது என்ன அர்த்தம்? உற்சாகமாய் செய். எந்த காரியம் செஞ்சாலும் சரி, எந்த காரியம் பாடுறியா உற்சாகமா பாடு, ஜோம் பண்றியா உற்சாகமா ஜோம் பண்ணு, ஆலயத்துக்கு போறியா உற்சாகமா போ, உபவாசம் பண்றியா உற்சாகமா பண்ணு, கையை தட்டுறியா உற்சாகமா தட்டு, பைபிளை வாசிக்கிறியா உற்சாகமா செய். எந்த காரியத்தை செஞ்சாலும் எப்படி செய்யணும்? உற்சாகமாய் செய்யணும். உற்சாகமா செய்யணும். உற்சாகமாய் செஞ்சா ஒரே ஒரு வசனம், உபாகம் 18ஆம் அதிகாரம். உபாகம் 18ஆம் அதிகாரத்துல உபாகமும் 18ஆம் அதிகாரத்துல ஒரே ஒரு வசனம், ரொம்ப நல்ல வசனம். உபாகம் 18:8-9 7 கூட வாசிக்கிற நேரம் இல்லை. 8-9. அப்படிப்பட்டவர்கள் தங்கள் பிதாக்களின் ஆஸ்தியின் விளைக்கிரயத்தை, எப்பவும் பிதாக்களோட சொத்து உனக்கு சுதந்திரமா மாறுனா இந்த உற்சாகமாய் செயல்பட்டாதான் மாறும். உற்சாகமாய் மனப்பூர்வமாய் அப்படின்னு சொல்லுதாங்க. சரியா? அப்ப அந்த மனப்பூர்வம் அர்த்தம் உற்சாகமாய். என்ன காரியம் செஞ்சாலும் எப்படி வா? உற்சாகமா செய். எது செஞ்சாலும் சரி உள்ள
விட்டு ஸ்தானத்துக்கு மனப்பூர்வமாய் பிதாக்கள் வச்ச சொத்தை எப்படி அனுமதிக்க முடியும் தெரியுமா? மனப்பூர்வமா செயல்படும். மனப்பூர்வமா செயல்படும். நம்பர் 3, நேரமில்லை. நம்பர் 3, தேவ இருதயத்தை அறிந்து செயல்படும். தேவனுடைய இருதயத்தை இல்ல, தேவனுடைய திட்டத்தை அறிந்து செயல்படும். தேவனுடைய திட்டத்தை அறிந்து ஆபிரகாம் சொல்றாரு, இதற்காகவே அடியனுடைய வீடு மட்டும் வந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 28வது வசனத்துல சொல்றாரு, பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். 29 18 29 22 18 22 பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தா 50 நீதிமான் தான் அழிப்பீங்களா? 10 நீதிமான் தான் அழிப்பீங்களா? 30 தான் அழிப்பீங்களா? அப்ப தேவனுடைய இருதயத்துல இப்ப என்ன ஏக்கம் இருக்குது? இப்ப ஆபிரகாம் ஜெபிக்கணும் அப்படின்ற ஏக்கம் இருக்கு இல்லையா? அந்த நோக்கத்தை புரிந்து ஆபிரகாம் என்ன செய்யறா? செயல்படுகிறா. இந்த 3 விதமான செயல்கள் தான் ஆபிரகாமுடைய நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றுச்சு. இன்னைக்கு உனக்கும் எனக்கும் நீண்ட நாள் ஆசையை கத்த நிறைவேற்றுனா, 1 தாமதம் இல்லாமல் செயல்படு. நம்பர் 2 உற்சாகமா செயல்படு. நம்பர் 3 தேவனுடைய உள்ளத்தை அறிஞ்சு தேவ திட்டத்தை அறிஞ்சு செயல்படு. இது 3ஐயும் செஞ்சா நீண்ட நாள் ஆசையை கத்த நிறைவேற்றுவார். கண்களை மூடுவோம். 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்காய் உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷமா கடந்த நாட்கள்ல ஆண்டவரே துதிக்கிறோம். நாங்கள் கால தாமதமா செயல்பட்டதா எங்க ஆசீர்வாத தடைக்கு காரணமானா இன்னைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இனி கால தாமதமா நாங்கள் ஒரு நாள் செயல்பட மாட்டோம்ப்பா. காலத்திலே செயல்படுவதற்கு எனக்கு கிருபை தரும்படி உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷித்தமா கடந்த நாட்கள்ல உற்சாகமா செயல்படாம போனதுனால்தான் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கலன்னா இன்றைக்கு நாங்கள் உற்சாகமா செயல்படுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த காலங்களில் தேவனுடைய திட்டத்தை அறிந்து தேவ சித்தத்தை அறிந்து தேவனுடைய இருதயத்தை புரிந்து நாங்கள் செயல்படாமல் போனதுனால்தான் ஆண்டவரே எங்கள் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றாம போயிட்டேன்னா இன்றைக்கு நான் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 3 காரியத்திலும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கர்த்தாவே, இது 3மே செய்ய கிருபை தந்து எங்கள் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சு நீர் பாதுகாத்து நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். தடைகளை மாட்டுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவக்கரம் எங்க கூட இருந்து வழி நடத்தட்டும். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறட்டும்னு சொல்லி மனப்பூர்வம் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே.